உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் உரித்தாகுக. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஓகே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்கவங்க சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord. ஹalleluya. ஓகே, இன்று திருப்பாடல் 3 இறை வார்த்தை 3. இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, மிக எளிமையான வார்த்தை. ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிர செய்பவரும் நீரே. திருப்பாடல் 3 இறை வார்த்தை 3. என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, நீரே என்னை தலை நிமிர செய்பவர். இத மாதிரி இந்த ஒரு பாடல்ல தான் இப்படிப்பட்ட வார்த்தை இருக்குன்னு கிடையாது. திருப்பாடல்ல இருக்கிற அத்தனை பாடல்கள்லையும் பல இடங்கள்ல நீரே என் கேடயம், நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் பாதுகாப்பு, நீரே என் நம்பிக்கைன்னு சங்கீத ஆசிரியர் பல இடங்கள்ல சொல்றார். உணர்வு பூர்வமா, அனுபவ பூர்வமாக சொல்றாரு. அதே வார்த்தையை இந்த நாள்ல நாமளும் இந்த இறை செய்தியோடைய தொடக்கத்திலிருந்து தியானிக்க ஆரம்பிப்போம். இப்ப நாம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? என்னுடைய பாதுகாப்பு, என்னை நான் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய நிலைகள்லாம் நானே என்னுடைய சார்பாக இருந்து நானே அது என்ன வளர்த்துக்கிறது, எனக்கு வேண்டிய பாதுகாப்பை நானே பெற்றுக்கொள்ளணும், நான் தலை நிமிர்ந்து நிற்கணும், என்னுடைய படிப்புனால, என்னுடைய வேலையினால எனக்கான ஸ்டேட்டஸை நான் கொண்டு வரணும், இதெல்லாம் என்னை சார்ந்தது அப்படின்னு பெரும்பாலானோர் இந்த உலகத்துல இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. ஆனா திருப்பாடலின் ஆசிரியரை பாருங்க. என்னுடைய கேடயம் நீங்க தான், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய கோட்டை, என்னுடைய அரண், என்னுடைய மாட்சி, என்னுடைய செல்வம், என்னுடைய புகழ், என்னுடைய மகிமை, இது எல்லாமே நீங்க தான் அப்படின்னு கடவுளை பார்த்து சொல்றாரு. இத நம்ம ஒவ்வொரு நாளும் என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய அரண், என்னுடைய கோட்டை, என்னுடைய செல்வம், ஒப்பற்ற செல்வம், என்னை தலை நிமிர செய்பவர், இதையெல்லாம் யாருன்னு நினைக்கணும்? இயேசு கிறிஸ்துன்னு நினைக்கணும். அவர்கிட்டேந்து இதை நான் பெற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் அவர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்கள். இவையெல்லாம் ஒரு ஆசீர்வாதங்கள். இதையெல்லாம் நான் சுயமா சம்பாரிச்சதா நாம நினைச்சிருக்கலாம். அப்படி ஏதாவது நம்ம சம்பாரிச்சு வச்சிருந்தோம்னா, எனக்கான பாதுகாப்பு, எனக்கான தலை நிமிர்வெல்லாம் நான் சம்பாதிச்சு வச்சிருந்தேனா, அதெல்லாம் நிரந்தரமா இருக்க முடியாதுங்க. இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுக்கின்ற பாதுகாப்பு, அவர் எனக்கு கொடுக்கின்ற செல்வங்கள், அவர் என்னை தலை நிமிர செய்பவர், இதெல்லாம் தான் எனக்கு உறுதியாக, நிலையாக என்னுடைய வாழ்வின் இறுதி நாள் வரை இருக்கும். என்னை எனக்கு வேண்டிய ஒரு புகழை கொடுக்கணும்னா அவர் தான் கொடுக்க முடியும். சரிங்களா? அப்ப இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்துல கடந்து வருதுன்னா என்னுடைய வாழ்க்கையில, அப்ப நான் என்ன செய்யணும்? ஒரு ஆசீர்வாதத்தையோ இல்ல விளைச்சலையோ இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நான் எதிர்பார்க்கின்றேன் என்றால் அதற்கான விதையை நான் விதைக்க வேண்டும். ஆசீர்வாதமோ விளைச்சலோ இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எனக்கு வர வேண்டும் என்று நான் நினைத்தால் அவர் தரதுக்கு ரெடியா இருக்காருங்க. எந்த ஆசீர்வாதத்துக்கும் அவர் நோ சொல்றது கிடையாது. ஆல்ரெடி நம்மளுடைய ஆசீர்வாதங்கள்லாம் அங்க ஏற்கனவே தன்னுடைய ரத்தத்தை சிந்து அவர் ஏற்கனவே நமக்காக அங்க பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றார். அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய விதை என்னிடம் இருக்க வேண்டும். இந்த விதை அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் வரும். இந்த விதை எதெல்லாம் குறிக்குதுன்னா, என்னுடைய நேரம், என்னுடைய திறமை, என்னுடைய செல்வம், என்னுடைய குணநலன்கள், அன்பு, மன்னிப்பு, பொறுமை, சமாதானம், அமைதி, இதெல்லாம் நான் விதைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேனா இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தினால? நாம ஒன்றை விதைத்தால் அவர் 100 மடங்கு எனக்கு தருவதாக இறை வாக்கில் அவர் வாக்குறுதி அளித்திருக்கின்றார். இறை வார்த்தையில இந்த இறை வாக்குறுதி இருக்கு. சரிங்களா? இப்ப இதெல்லாம் விதைன்னு சொல்லியாச்சு. எதுக்கு இதை விதைக்கணும், எப்படி விதைக்கணும்?
அப்ப எனக்கு வேண்டிய என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய குடும்ப வாழ்வாகட்டும், இல்ல வேலை செய்கின்ற இடங்களிலாகட்டும், பலவிதமான பிரச்சனைகளை நாம் பார்க்கின்றோம். இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம வந்துட்டு என்ன நினைக்கிறோம்னா, பெரும்பாலானோர் நினைக்கிறாங்க இதெல்லாம் கடவுள்கிட்ட இருந்துதான் இந்த பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் காலையிலையும், கடவுளே இன்னைக்கு எந்த பிரச்சனையும் என் குடும்பத்துல வந்துடக்கூடாது. நான் வேலை பண்ற இடத்துல என்னுடைய சுப்பீரியர் கிட்ட, என்னுடைய கோ எம்ப்ளாயி கிட்ட, கோ ஒர்க்கர்ஸ் கிட்ட, கணவன் மனைவி உறவுகள்ல, பிள்ளைகள், இன்னைக்கு என் பிள்ளை எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது, நல்லபடியா ஸ்கூலுக்கு போயிடணும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நம்ம சொல்லி சொல்லி நாமளும் பழகிறோம். இதே மாதிரி நம்ம பிள்ளைங்களும் பழகிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு இருளும் கடவுளிடமிருந்து வருவதல்ல. ஏனெனில் அவர் ஒளியை சார்ந்தவர், ஒளியின் பிறப்பிடம் அவர், நன்மைகளின் பிறப்பிடம், நன்மையை மாத்திரமே நமக்கு தருபவர். அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் தரது யாரு அப்படின்றது ஒரு புறம் இருக்கட்டும், நம்ம இப்ப டீட்டெயில்டா பார்க்கலாம். நம்முடைய போப்பாண்டவர் போப் பிரான்சிஸ் என்ன சொல்றாருன்னா, பிரச்சனையை கண்டு பயப்படாதே, துவலாதே, அதை மேற்கொள்வதற்கு வேண்டிய கிருபையை, கிரேஸை கடவுளிடம் கேள் அப்படின்னு நமக்கு ஒரு அறிவுரை சொல்றாரு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு. நமக்கு எப்பயுமே ஒரு எண்ணம் உண்டுங்க, நான் சேஃபா இருக்கணும், என் ஃபேமிலி சேஃபா இருக்கணும், என் பிள்ளைங்களுடைய படிப்பு, ஹெல்த், என்னுடைய கெரியர் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப் எல்லாம் சேஃபாவே போகணும், ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இங்க என்ன சொல்ல விரும்புறேன்னா, பிரச்சனையை நாம் மேற்கொள்ள வேண்டும், பிரச்சனையை எதிர்த்து நிற்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனையை நாம் எதிர்த்து நிற்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வு எல்லா இடங்களிலும் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆக இப்ப நம்ம பிரச்சனையை பார்த்து பயந்து பின்வாங்க கூடாது, பிரச்சனையை பார்த்து ஓடக்கூடாது. எனக்கு இந்த ஆபீஸ்ல எப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ஆபீஸ் பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு வேற ஒரு ஆபீஸ்க்கு வேலை தேடுறதுக்கு போகக்கூடாது. அந்த ஆபீஸ்ல என்னுடைய பதவியில இருந்து நான் அதை எப்படி தீர்க்கணும், டெக்னிக்கல் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும், பிளஸ் ஆபீஸ் பாலிடிக்ஸை இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கின்ற அருளை உபயோகித்து, அவர் எனக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளை உபயோகித்து அந்த ஆபீஸ் பாலிடிக்ஸ், ஃபேமிலி பாலிடிக்ஸை நம்ம உடைக்க வேண்டும். அதை கண்டு பயந்து நம்ம வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு செல்றதையோ, இல்ல அந்த உறவுகளை, குடும்ப உறவுகள்ல அந்த உறவினர்கள் கிட்ட நம்ம உறவுகளை முறிச்சுக்கிறதுலயோ எந்த அர்த்தமும் கிடையாது. அப்ப அந்த இடத்துல தீயவன் அவனுடைய திட்டத்தை செயல்படுத்திட்டான்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இப்ப இந்த பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்வது? எபிரேயர் 11:3 என்ற இறை வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவற்றினின்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையாலேயே புரிந்து கொள்ளுகின்றோம். எபிரேயர் 11:3. ஆக இந்த உலகம் படைக்கப்பட்டது, இப்பொழுது இயங்கிக் கொண்டிருப்பது, இனி அழிய போவது எல்லாமே இறை வார்த்தையினால், கடவுளின் வாயிலிருந்து வந்த வார்த்தையால். இதை நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சரிங்களா? அடுத்தது, காணப்படாதவற்றினின்று காணப்படுகின்றவை உண்டாயின. இப்ப நாம என்ன செய்யறோம்? காணப்படாதவற்றினின்றுதான் இப்ப நம்ம கண்டு கொண்டிருக்கின்ற இந்த உலகம் உருவாயிருக்கின்றது. நம்ம பக்கத்துல இருக்கின்ற ஒவ்வொரு உயிரினங்களும், விலங்குகளும், ஒவ்வொரு பொருட்களும், எல்லா நிலப்புலன்கள் எல்லாமே நம்ம பார்த்தோமா? நம்ம காணப்படாத உலகத்தினின்று காணப்படுபவையாகிய இவற்றை நம்ம இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம இப்ப நேரா கண்டு கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனையை, இப்ப ஒரு ப்ராப்ளத்தை நம்ம நேரா பாக்குறோம்.
அப்ப இந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு கொண்டு வரவங்க என்னுடைய சுப்பீரியரா இருக்கலாம், என்னுடைய ஆபீஸ்ல, ஃபேமிலியில இருக்கிற ஒரு மாமனார், மாமியார், மருமகள், இப்படிப்பட்ட யாராவதா இருக்கலாம். நம்ம உடனே என்ன செய்யறோம், இவங்களை பிளேம் பண்றோம். இந்த சுப்பீரியர் தான் என்னுடைய ப்ராப்ளத்துக்கு எனக்கு முட்டுக்கட்டை போடுறாரு, என்னுடைய வளர்ச்சிக்கு, என்னுடைய ப்ராப்ளத்துக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல மாமனார், மாமியார், மருமகன்கள் இவங்க செய்யற ஒவ்வொரு தவறுகளையும் நம்ம எப்படி சுட்டி காட்டுறோம், என் மருமக தான் இந்த உலகத்துக்கும் பிரச்சனை, என்னுடைய மாமனார் தான் பிரச்சனை, மாமியார் தான் பிரச்சனை அப்படின்னு அந்த நபர்களை சுட்டி காண்பிக்கின்றோம். ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணுங்க, இந்த உலகம் காணப்படாதவற்றில் நின்று உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுடைய அடி ரூட் எங்க இருக்குது, ஆணிவேர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவும் காணப்படாத உலகம். இதை ஆன்மீக உலகம் அல்லது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்க இருக்கின்ற பிரச்சனையுடைய ஆணிவேர நம்ம அட்டாக் பண்ணணும். அதை விட்டுட்டு நாம மனிதர்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம் டைரக்டா. எப்படி அட்டாக் பண்றோம், நம்முடைய சொற்களாலையும் செயல்களாலையும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம், ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஒரு வார்த்தை பேசினா அதுக்கு 10 வார்த்தை பேசுறது, அவங்க எனக்கு ஒண்ணு செய்தா அதுக்கு நான் எதிர்மறையா 10 விஷயத்த செய்யறது. இதனால என்ன ஆகும், எனக்கும் அவங்களுக்கும் கசப்புணர்வு தான் வரும், பிரச்சனை சால்வ் ஆகாது. இந்த இடத்துல சாத்தான் என்ன செய்யணும்னு நினைச்சானோ அதை நல்லபடியா அவன் செய்து முடிச்சிட்டான். இது ஒரு முடிவு அல்ல, முடிவு கிடைக்காது இப்படி பண்ணா. இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுக்கறது, இதெல்லாம் நமக்கு முடிவு கிடைக்காது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் சிஸ்டர்ஸ், ஆன்மீக உலகத்தில் ஆன்மீக விதிகளை, ஆன்மீக கட்டளைகளை கடைபிடித்தே நாம பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். உலக ரீதியான விதிகளை உபயோகித்து நாம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. நாம இப்ப உலக போக்குல வாழ்ந்துகிட்டு இருக்கோமா, அல்லது இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற மாதிரி அவருடைய கட்டளையை நான் கடைபிடிக்க முயலுகின்றேனா? இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையை கடைபிடிக்க முயன்றால் அவர் சொல்லிய மாதிரி அவருடைய விதியின்படி அவருடைய கட்டளையின் படிதான் நான் எல்லாவற்றிலும் செயல்பட வேண்டும். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றப்ப நமக்கு பலன் கிடைக்காது. உலக ரீதியான விஷயங்களை ஆன்மீக ரூல்ஸ் கொண்டு நம்ம பிரேக் பண்ண முடியும், உலக ரீதியான தீமைகளை. ஏன்னா இந்த உலகத்துல யார் நமக்கு தீமையை கொடுக்கறது, சாத்தான் தான் செய்யறான். ஒரு நபர்களை வச்சு ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸை வச்சு அவன் நம்ம கிட்ட அந்த பிரச்சனையை கொண்டு வரான். அப்ப அவனை யாரால முறியடிக்க முடியும், இயேசுவாலையும். சாத்தானை தொலைப்பதற்கே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றார். அவரால மட்டும் தாங்க முடியும், அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதனால மட்டும்தான் முடியும், அவர் சொல்ற ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்றப்ப மட்டும்தான் அது முடியும். இததான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ ப்ராப்ளத்தோடைய ரூட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல இருக்கு அல்லது ஆன்மீக உலகத்துல இருக்குது. அத ஆன்மீக ரீதியாக அந்த விதிகளை, கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த விதிகளை உபயோகித்துதான் அதை நான் உடைக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இப்ப நான் சொன்னேன் நம்ம எப்படிப்பட்ட விதைகள் எல்லாம் விதைக்கணும் அப்படின்ட்டு. நேரம், என்னுடைய பொருள், என்னுடைய திறமைகள் அல்லது தாளந்துகள், என்னுடைய குணநலன்கள், மன்னிப்பு, விட்டு கொடுத்துதல், அப்புறம் நம்ம பொறுமை, நிதானம், இப்படிப்பட்ட நல்ல குணநலன்களை கொண்டு இவற்றையெல்லாம் விதைக்க முடியும் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு, ஏன்னா எந்த ஒரு இறை வார்த்தையும் எந்த ஒரு இறை வார்த்தைக்கு ஒத்த செயல்களும் விதைகள் தான். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்கலாம், நம்ம மைண்ட்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்ற ஒரு சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அதை நம்ம அதுல இருந்து ரிலீஸ் ஆயிரும். பிரச்சனை வரட்டும், வா, உன்னை நேருக்கு நேரம் நான் பாக்குறேன், நீ யாரு, நான் இயேசு கிறிஸ்துவோட பிள்ளை, உன்னை வா ஒண்டி பார்க்கலாம், நேருக்கு நேர் உன்னை நான் சமாளிக்கிறேன், உன்னை எதிர்கொள்றேன்னு நம்ம எதிர்த்து நிக்கிறப்பதான் அந்த இடத்துல அவனால நமக்குள்ள ஒரு பயத்தையோ ஒரு பதட்டத்தையோ ஒரு கோபத்தையோ விதைக்க முடியாது. சரிங்களா? ஆக புனித சின்னப்பர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ரோமையர்
அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 35, 36, 37. இதுல என்ன சொல்றாரு தெரியுங்களா? இடரா, பட்டினியா, சோர்வா, இன்னலா, பசியா, வறுமையா, இவை எதுவும் என்னை இயேசுவின் அன்பிலிருந்து பிரிக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெட்டப்படுகின்றோம். வெட்டப்படுவதற்கு நிறுத்தப்படுகின்ற ஆடுகளைப் போல எங்களை நாங்க நின்றுகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்க கொல்லப்படுறோம். பசி, பஞ்சம், பட்டினி, பெருவெள்ளம் இவற்றிலெல்லாம் நாங்க இடர்படுகின்றோம். ஆனாலும் அன்பு கூர்ந்தவரின் செயலினால் இவற்றின் மேல் வெற்றி கொண்டேன் சொல்றாரு. என் மீது அன்பு கூர்ந்தவரின் செயலால், இயேசு கிறிஸ்து மீது நான் வைத்திருக்கின்ற நம்பிக்கையால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றாரு. அவர் எதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணேன்னு லிஸ்ட் அவுட் பண்றாரு. நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதுல ஒரு 3 நாள் கூட நாமெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டோம் ஒட்டுமொத்தமா. அவர் இவ்வளவு ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இவ்வளோத்தையும் வெற்றி மேல் வெற்றி கொண்டேன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா அவர் அந்த பிரச்சனையை எதிர்த்து நின்றார். அந்த பிரச்சனையை பார்த்து அவர் பயந்து ஓடவில்லை. அதை எதிர்த்து நின்று வெற்றி கொண்டு இன்று இந்த இறை வார்த்தையின் வழியாக ரோமையர் 8, 35, 36, 37 என்ற இறை வார்த்தையின் வழியாக நமக்கு ஒரு சாட்சியத்தை விட்டு செல்லுகின்றார். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப பெருமைப்படுவோங்க. எதுல தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற மகன்னா, விலையேற பெற்ற மகள்னா அப்படின்னு சொல்லிக்கிறதுல நாம ஒவ்வொருத்தரும் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுவோம். ஏசப்பா அப்படின்னு அப்பான்னு கூப்பிடுவோம். உங்களுடைய அன்பான பொண்ணு நானு அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க. ஆனா அப்பாக்கு எப்ப தெரியுமா பெருமை கிடைக்கும்? ஒரு நல்ல படித்து ஒரு நல்ல பதவியில பட்டத்துல இருக்கிறப்ப எல்லா அப்பாவும் பெருமையா சொல்லிப்பாங்க. என் பிள்ளை ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கிறா, டாக்டரா இருக்கா, ஒரு டீச்சரா இருக்கா, ப்ரொஃபஸரா இருக்கிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுவாங்க. நம்மளை பார்த்து இயேசு கிறிஸ்து பெருமைப்படணும். எப்ப தெரியுங்களா பெருமைப்பட முடியும்? நாம கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் வீரர்களாக, நல்ல படை வீரர்களாக, ஜீசஸ் ஆர்மி அப்படின்றதுல நாம ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி பெற்றவர்களாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்துக்கும் நம்மை பார்த்து நம்மை வைத்து பெருமையா சொல்லுவார். யார்கிட்ட சொல்லுவார்? சாத்தான் கிட்ட சொல்லுவார். அவன் மேல கை வைக்க முடியாதுரா, ஏன்னா அவன் ஜீசஸ் ஆர்மி, என்னுடைய ஆர்மியை சேர்ந்தவன், என்னுடைய படையாளி அப்படின்னு சொல்வார். ஆக நம்ம இந்த இடத்துல 2 தீமோத்தேயு அதிகாரம் 2 இறை வார்த்தை 3, 4 இந்த வார்த்தை என்ன தெளிவா சொல்லுது பாத்தீங்களா? தீமோத்தேயு கிட்ட சென்ட் பால் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் நல்ல படை வீரனை போன்று துன்பங்களில் பங்கு கொள். யாராவது இப்படி சொல்லுவாங்களா? நாம எப்ப பார்த்தாலும் வேண்டுற வேண்டுதலே அதுதான். எனக்கு ஒரு துன்பமும் வந்துடக்கூடாது, என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது, என்னுடைய அப்பா அம்மாக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு தான் வேண்டுவோம். ஆனா தீமோத்தேயுவுக்கு சொல்ற அறிவுரையில சென்ட் பால் என்ன சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து இயேசுவின் நல்ல படை வீரனை போன்று துன்பங்களில் பங்கு கொள் அப்படிங்கிறார். ஆக துன்பத்தை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, நோயை பார்த்து, வலியை பார்த்து பயப்படாதீர்கள், பயந்து பின்வாங்காதீர்கள், எதிர்த்து நில்லுங்கள், அது உங்களை விட்டு ஓடி போகும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் இதுக்கு ரெடி? அவங்களாம் ஆமேன் சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சோ இனிமேல் பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒருத்தரும் வேண்டாதீங்க. பிரச்சனையை மேற்கொள்வதற்கு, எதிர்த்து நிற்பதற்கு தான் நாம வேண்டிய நாலேஜ் எக்ஸசைஸ நமக்குள்ள பெருக்கிக் கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, ஆன்மீக பயிற்சி. ஒரு நாட்டை பாதுகாக்கின்ற அந்த எல்லை போராளிகளிடம் பாருங்க, ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்வாங்க. போர் வருதோ வரலையோ, அதுக்காக போர் வர அன்னைக்கு மட்டும் அன்னைக்கு நல்லா தம்பிள்ஸ் எடுத்து அன்னைக்கு மட்டும் போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு போய் போர்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. போர் வருவதற்கு முன்பே ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி, மனப்பயிற்சியை மேற்கொள்வார்கள். ஆனால் கிறிஸ்துவின் நல்ல போராளிகளாக, படை வீரர்களாகிய நாம் ஆன்மீக பயிற்சி என்ற 3வது பயிற்சியும் சேர்த்து எடுக்க வேண்டும். அப்ப
எப்பவும் நாம ரெடியா இருப்போம். ஐயோ பிரச்சனை வருதா, நான் போய் ஒரு 1 month நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், சொல்லவும் கூடாது. அதுக்குள்ள பிரச்சனை 1 மாத காலத்திற்குள்ளாக என்ன ஆயிடும், ரொம்ப வளர்ந்து நிற்கும் பெருசா. இல்ல பிரச்சனை இங்க இருக்கா, நான் இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துலயும் அந்த பிரச்சனை தொடர்ந்து வராது என்றது என்பது என்ன நிச்சயம்? அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்குள் நல்ல படை வீரனாக போராளியாக இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? அடுத்த கேள்வி. மத்தேயு அதிகாரம் 6 இறை வார்த்தை 33. ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இவை அனைத்தும்னா எவை அனைத்தும்? அதே அதிகாரத்துல இது 6:33 வார்த்தை, 6வது அதிகாரம் 31வது வார்த்தையை பாருங்க. எதை குடிப்பது, எதை உண்பது, எதை உடுத்துவது, இந்த 3த்துக்கும் அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு. அனைத்திற்கும் மேலாக கிறிஸ்துவின் ஆட்சியை நாடுங்கள், அப்பொழுது எதை குடிப்பது, எதை உண்பது, எதை உடுத்துவது எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியை நாடுங்கள்னா என்ன அர்த்தம்? அவரது ஆட்சினா யாருடைய ஆட்சி? அவரது ஆட்சி என்றால் கிறிஸ்துவின் ஆட்சி. அது இறை ஆட்சி, அது ஒரு அன்பின் ஆட்சி. இந்த இறையாட்சி என்பது மக்களாட்சி அல்ல, இதை நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி அரபு தேசங்கள்ல இருக்கிற நாங்க மன்னராட்சி முறையை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியுது. நாங்க படித்த காலத்தை விட மன்னராட்சி முறையை அனுபவ ரீதியா இப்ப நாங்க அதை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மக்களாட்சிக்கும் மன்னராட்சிக்கும் நிறைய வித்தியாசங்கள் நாம படித்திருக்கோம் சின்ன வயசுலயே. ஓகேங்களா? அப்ப இந்த மன்னராட்சி, இறையாட்சி என்பது ஒரு மன்னராட்சியின் அடிப்படையை கொண்டது. இந்த மன்னராட்சியில் யார் என்னுடைய அரசர்? ராஜாதி ராஜா கிறிஸ்து ராஜா தான் என்னுடைய அரசர். அப்ப இந்த இறையாட்சின்னு சொல்ற இந்த இறையாட்சியில, இந்த அன்பின் ஆட்சியில எனக்கு இடம் இருக்கா? அப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் உண்டு. நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த இறையாட்சியில பங்கு பெறணும்னு தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை வாங்கி கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள நான் இருக்கிறேனா? இதை சுதந்திரித்துக் கொள்றது என்னுடைய வேலை. எப்படி சுதந்திரித்துக் கொள்ளணும்? மன்னராட்சி முறையில என்னென்ன நமக்கு தெரியும்? மன்னருடைய சொல்லுக்கு நாம கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரே ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறாருங்க. என்ன தெரியுங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, அன்பு. அன்பு. நான் உங்களை அன்பு செய்வதை போல நீங்களும் பிறரை அன்பு செய்யுங்கள். நான் உங்களை அன்பு செய்வதை போல நீங்களும் பிறரை அன்பு செய்யுங்கள். இது ஒரே ஒரு கட்டளை தான். ஆனா கடைபிடிக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாதுங்க. ஒரு கட்டளை தான், நான் நல்லா செய்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்து என்னை அன்பு செய்வதை போல் நான் எல்லோரிடமும் அதே கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிறேனா? என்னுடைய குடும்ப வாழ்வில், என்னுடைய வேலை ஸ்தலங்களில், என்னுடைய ஆன்மீக வாழ்வில் நான் சந்திக்கின்ற சகோதர சகோதரிகள், குழந்தைகளை கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கும் கருவியாக நான் இருக்கிறேனா? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. ஓகே, கட்டளை ஒண்ணுதாங்க இதுல, சரிங்களா? ஆனா இப்ப இதுல நிறைய விதிகள் இருக்கு. லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்றது, லா ஒண்ணுதான் இருக்குது, சரிங்களா? ஆனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஜீசஸ் நமக்கு கொஞ்சம் கொடுத்திருக்கிறார். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நமக்கு என்ன செய்யுதுன்னா, இந்த கட்டளையை கடைபிடிப்பதற்கு, இந்த விதிகள் இந்த கட்டளையை கடைபிடிப்பதற்கு எனக்கு உதவி செய்கின்றது. இந்த விதிகள்ல நிறைய விதிகள் இருக்குது. மன்னிப்பை பெற்றுக் கொள்வாய், இரு தலைவனுக்கு ஊழியம் செய்யாதே,
பொய் பேசாதே, புறம் கூறாதே. இப்படிப்பட்ட விதிகள் நிறைய இருக்கு. சரிங்களா? அவங்கள பயமுறுத்தல இதெல்லாம் சொல்லி. சரிங்களா? ஆனா இது எல்லாத்துக்கும் மேல பொன் விதி அப்படின்னு மத்தேயு அதிகாரம் 7 இறைவார்த்தை 12 சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு இறைவார்த்தை அதிகாரம் 7 இறைவார்த்தை 12. ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, கோல்டன் ரூல். அப்ப நம்ம என்ன மத்தவங்க கிட்ட இருந்து நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்கிறோம்? அன்பு, பாசம், பரிவு, என்ன குறை சொல்லிடக்கூடாது, என்ன விட்டு கொடுத்துடக்கூடாது, எனக்கு மதிப்பு கொடுக்கணும், என்ன ஆறுதலா எப்பயும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஏசு கிறிஸ்து சொன்னது கூட கொஞ்சம் விதிகள் தான். ஆனா நம்ம நிறைய எதிர்பார்க்கிறோம் மத்தவங்க கிட்டே இருந்து. இதை எல்லாவற்றையும் நாம் பிறருக்கு செய்யணும். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் இதைதான் சொல்றாங்கன்னு சொல்லி இந்த இறை வார்த்தை சொல்லுது. பாத்தீங்களா? இந்த விதிகளை நான் செய்யறப்ப ரொம்ப ஈஸியா நான் அவனை அன்னைக்கு மன்னிச்சுட்டேன். அப்புறம் நான் இந்த இடத்துல அவனை அப்புறம் பேசவே இல்லை. இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கு முன்பாக இந்த பொன் விதி, இந்த கோல்டன் ரூல் நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். நம்மளுடைய பேக்ரவுண்ட் மைண்ட்ல இந்த கோல்டன் ரூல் இருந்துகிட்டே இருக்கணும். நான் எதெல்லாம் மத்தவங்க கிட்டே இருந்து எதிர்பார்க்கிறேன், அதெல்லாம் நான் அவங்களுக்கு செய்யறேனா? ஒரு இடத்துல நான் இதை செய்ய மாட்டேன், நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், அவனுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், இப்படியெல்லாம் நான் ஒருத்தவங்களை நினைக்கிறப்ப இந்த விதி எனக்குள்ள ஞாபகம் வரணும். அப்ப நான் என்னை சீர்தூக்கி பார்ப்பேன். ஆஹா, இது தவறாச்சு, நான் அப்படி நினைக்க கூடாது. ஏசு கிறிஸ்து இதெல்லாம் எனக்கு சொல்லல, இதை சொல்லவில்லை. சரிங்க, இப்ப திருப்பியும் பேக் டு பெவிலியன். நம்ம இறையாட்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ ராஜாதி ராஜாதான் என்னுடைய அரசர். அதுல நான் பிரஜையா இருக்கிறேனா? நான் பிரஜைன்னு சொல்லிக்கிறது சந்தோஷம்தான். எல்லா பிரஜைக்கும் அவங்களுடைய எல்லா ராஜாதி ராஜா மன்னருக்கு சாதாரண பிரஜையை தெரியுமா? நான் சொல்லலாம் எனக்கு ஏசு கிறிஸ்து தெரியும்னு. ஆனா இந்த கவிதா ஒரு பிரஜையா இருந்தானா ஜீசஸ்க்கு தெரியுமா? இல்ல நான் ஒரு மினிஸ்டரா, நான் ஒரு படை தளபதியா, இல்ல ஒரு சீஃப் மினிஸ்டரா இப்படி இருந்தனா அவருக்கு என்ன தெரியுமா? ஒரு சாதாரண பிரஜையா இருக்கிறப்ப ஏசு கிறிஸ்துக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு மன்னரோடைய ஆங்கிள் வச்சு பேசுறேன். சரிங்களா? ஆக சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தளபதின்ற போஸ்ட் அவருக்கு அன்னைக்கு கிடைச்சிட போறது கிடையாது. சீஃப் மினிஸ்டர்ன்ற போஸ்ட் அன்னைக்கு கிடைச்சிட போறது கிடையாது. அவரும் ஒரு நாள், என்றோ ஒரு நாள் இந்த இறையாட்சி ராஜாங்கத்துல ஒரு சாதாரண பிரஜையாதான் இருந்தார். ஆனா அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை மேற்கொண்டு அரசருக்கு தோழரானார். எப்படி? பிரச்சனைகளை மேற்கொண்டு வெற்றி மேல் வெற்றி பெற்று அரசருக்கு பரிச்சயமானார். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய அப்போஸ்தலர்கள் 12 பேர் இருக்கிறாங்க. அவங்கள பெரும்பாலானோர் படிப்பறிவு அற்றவர்கள், மீடவர்கள். ஆனால் இன்று அவங்க என்னவா இருக்கிறாங்க? ஹெவன்ல 12 அரியணைகள்ல வீற்றிருக்கின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இது எனக்குள் இருக்கிறதா? நான் இன்னமும் பிரஜையா இருந்த போதும், நான் ஏசு கிறிஸ்துவோட இறையாட்சியில இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பத்தாது. நான் இருக்கிறேனா ஒரு போராளியா இருக்கிறேனா, படை வீரனா இருக்கிறேனா? என்னுடைய பிரச்சனைகளை எதிர்த்து போராடி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்து அவருடைய அரசவையில நான் வீற்றிருக்கின்றேனா? அன்புக்குரியவர்களை யோசிச்சு பாருங்க. பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீர்கள், எதிர்த்து நில்லுங்கள். அதற்கு இந்த பொன் விதிகளை நாம பயன்படுத்தணும். நான் ஏற்கனவே சொன்னல, விதை நம்ம ஆசீர்வாதத்தை கேட்டா அவர் நம்மிடம் விதையை கேட்பார்னு. இதெல்லாம் தாங்க விதை. இந்த பொன் விதிகள்னு சொல்லப்படுது பாத்தீங்களா? உன்னை எவ்வளவு இந்த சிறியவர்களுக்கு ஒரு
கிளாஸ் தண்ணீர் கொடுத்தாலும் அதை எனக்கே கொடுத்தீங்கன்னு சொல்வார். அவர்களுக்கு உடைய கொடுத்தா எனக்கே கொடுத்தீங்க. நான் சிறையில இருந்தேன், நீங்க என்ன பார்க்க வந்தீங்க. நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு உணவு கொடுத்தீர்கள். இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? இதெல்லாம் இந்த விதிகள் அடிப்படையில செயல்பட்டவங்க தான். இந்த செயல்கள்லாம் ஒரு விதைகள். இந்த விதைகள் எல்லாம் அறச்செயலா வளர்ந்து அதற்குரிய ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த ஒரு கட்டளையை, எனக்கு இருக்கிறது ஒரு கட்டளை தான்ப்பா, ஐ ஆம் ஃப்ரீ அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு கட்டளையை முழுவதுமாக நம்ம கடைபிடிப்பதற்கு இந்த விதிகள் நமக்கு பயன்படும். மன்னிக்கின்ற விதி, பொறுத்து போகின்ற பொறுமை, கடவுளுக்கும் செல்வத்துக்கும் நான் பணிபுரிகின்றேனா என்று என்னை கேட்டுக்கொள்ளணும். இதெல்லாம் விதிகளா என்னுடைய வாழ்க்கையில நான் செயல்படுத்தணும். இப்படி செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறப்ப, ஆனாலும் யாராலையும் முழுமையா செய்ய முடியாதுங்க. இயேசு கிறிஸ்து நம்மை முழுமைப்படுத்துவார். அவருடைய அந்த கிரேஸ், அவருடைய அந்த அருள் நமக்கு என்ன செய்யும்? இதையெல்லாம் எதெல்லாம் நம்ம செய்யணும்னு எதிர்பார்க்கின்றோமோ, இந்த இறையரசுடைய கட்டளைகளை விதிகளை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறோமோ, அந்த முயற்சியை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைந்து நாம் அவற்றை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப இன்னொரு கேள்விங்க நமக்குள்ள. இப்ப நம்ம சொல்லியாச்சு எல்லாம் வந்துட்டு என்னென்ன அப்படின்றத நம்ம இது வரைக்கும் பொன் விதி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். மத்தேயு அதிகாரம் 7 இறைவார்த்தை 12 பொன் விதியை பார்த்தோம். எவற்றையெல்லாம் பிறரிடமிருந்து நீங்க எதிர்பார்க்கின்றீர்களோ அதையெல்லாம் நீங்க மற்றவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி. அப்படி செய்யறதுக்கு எனக்குள்ள ஒரு சில தடைகள் இருக்குங்க. என்னென்ன தடைகள் இருக்கு தெரியுங்களா? கலாத்தியர் அதிகாரம் 5 இறைவார்த்தை 19, 20, 21. கலாத்தியர் அதிகாரம் 5 இறைவார்த்தை 19, 20, 21. ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவையாகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போது மீண்டும் சொல்லுகின்றேன். இங்க பாத்தீங்களா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நான் இறையாட்சியில இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் ஆட்சியில இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்டிருப்போர் இறையாட்சியில் இடம்பெற முடியாது. கலாத்தியர் அதிகாரம் 19 அதிகாரம் 5 இறைவார்த்தை 19, 20, 21 என்னெல்லாம் பார்த்தோம்னா இறையாட்சியில இடம்பெற முடியாதவங்களை பார்க்கும். பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம். பாத்துக்கங்க, எப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரஸ் ஜோன் பாருங்க இவங்களுக்கு. சோ நான் இறையாட்சியில இருக்கிறேன்னு சொல்லி யாரும் தங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். முதல்ல இதை ஒரு வாட்டி இன்னைக்கு இன்றோ நாளையோ இதை தியானித்து இதுல இருக்கின்ற ஏதாவது ஒரு குணநலன் எனக்குள்ள இருக்கா அப்படின்னு சிந்தித்து பாருங்கள். இருந்துச்சுன்னா அப்பவே அதை விட்டு வெளியே வாங்க. வெளியே வர முடியாதவங்க ஆன்மீக உதவிகள், ஆலோசனைகளை கேட்கலாம். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, சரி. இப்ப நம்ம பார்த்துட்டோம் இறையாட்சி அது ஒரு ஒளியின் ஆட்சி அப்படின்னு பார்த்துட்டோம். சரிங்களா? இப்ப அடுத்தது பார்க்கலாம். இந்த இறையாட்சியில இருக்கிறப்ப என்ன இருளின் தூதுவன் யாரு? சாத்தான். அவன் அங்கிருந்து சதி விளையாட்டு விளையாடுவதற்கு என்கிட்ட வருவான். எந்தெந்த இடங்கள்ல வருவான்? என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய வேலை ஸ்தலங்கள்ல, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில அவனுடைய சதி விளையாட்டை என் கூட விளையாடணும்னு நினைப்பான். சரிங்களா? ஆனா இறையாட்சியுள் இருப்போர்
கிறிஸ்துவனுடைய கட்டளையை கடைபிடிக்க முயற்சி செய்பவர்கள், அந்த விதிகளை, பொன் விதிகளை கடைபிடிக்க முயற்சி செய்பவர்களால் எளிதில் அவனை அடையாளம் காண முடியும். அவன் தானுங்க பிரச்சனையே. அவனை பார்த்து தானே பயந்தெல்லாம் ஓட வைக்கிறான். சோ பிரச்சனையை அவங்களால ஈஸியா, இறையாட்சியில இருக்கிறவங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓ, இது ஒரு ப்ராப்ளம், இதை நான் சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு டெஃபினட்டா அதுக்கான முயற்சியை செய்வாங்க, அதற்கான எக்ஸசைஸ செய்வாங்க. அப்ப இந்த இடத்துல யார் ஏமாந்து போறது, யாரு நம்மளை பார்த்து பயந்து போறது? இப்பதான் நம்ம கிறிஸ்துவோடைய பிள்ளைகள்ன்ற ஸ்டேஜை தாண்டி என்னவா இருக்கிறோம்? அவருடைய போராளிகளாக, அவருடைய சேனை தளபதிகளாக நாம இருக்கிறோம். சரிங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பிரச்சனையை மேற்கொள்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனக்கு இன்கிரிமெண்ட் உண்டு. எந்தெந்த வாழ்க்கையில உண்டு? வெறும் ஆபீஸ்ல மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய எல்லா வாழ்க்கையிலும் நமக்கு இன்கிரிமெண்ட் உண்டு, இன்சென்டிவ் உண்டு, ப்ரமோஷன் உண்டு. பிரைஸ் தி லார்ட். சகோதர சகோதரிகளே, இந்த ப்ரமோஷன், இன்சென்டிவ், இன்கிரிமெண்ட் எல்லாவற்றையும் நம்ம அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய ஆவல். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே. ஆக இப்ப நாம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, கண்ணுக்கு புலப்படாதவற்றில் நின்று கண்ணுக்கு புலப்படுபவை உருவாகின்றன. ஆக பிரச்சனையுடைய ஆணி வேர் எங்க இருக்குது? ஆன்மீக உலகம், அதாவது கண்ணுக்கு புலப்படாத உலகத்துல இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் கொடுக்குறேன். அதை நான் எப்படி முறியடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, நான் இறையாட்சிக்குள்ள இருக்கணும். இறையாட்சிக்குள்ள இருக்கணும்னா கிறிஸ்துவ ராஜாவா நான் ஏற்றுக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவருடைய ஒரே கட்டளையான அன்பின் கட்டளையை கடைபிடிப்பதற்கு நான் ஒவ்வொரு நாளும் முயல வேண்டும். செகண்ட் பாயிண்ட். இந்த கட்டளையை கடைபிடிப்பதற்கு எனக்கு உதவுவது அங்குள்ள விதிகள், பொன் விதிகள்னு சொல்லப்படுகின்ற மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை படிச்சு பாருங்க. எதையெல்லாம் செய்யக்கூடாது, எவற்றையெல்லாம் செய்யலாம் அப்படின்றத இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லியிருப்பாரு. இந்த விதிகளை மத்தேயு அதிகாரம் 5, 6, 7 நிதானமா நீங்க படிச்சு பாருங்க. இந்த விதிகள் எல்லாம் நான் கடைபிடிக்கிறப்ப என்னுடைய இந்த அன்பின் கட்டளையை நான் சரியா நிறைவேற்ற முடியும். இப்ப அன்பின் கட்டளையை நான் நிறைவேற்றுறப்ப எனக்குள்ளாக நான் ஒளியின் ஆட்சிக்குள்ளாக இருக்கிறேன், நானுமே ஒளியாக இருக்கிறேன். இப்ப இந்த ஒளியை, கவிதாவாகிய ஒளியை இருள் மேற்கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது வரைக்கும் சொல்றது புரியுதா? புரியுது சிஸ்டர், புரியுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சரி, இன்னைக்கு இது வரைக்கும் நீங்க இறை வார்த்தையில சொல்லிட்டீங்க. இதுல நம்ம ஏதாவது மேற்கோள் பார்க்கலாம். நம்முடைய பழைய ஏற்பாட்டுல எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தொடக்க நூல் அதிகாரம் 39, இறை வார்த்தை 3 - 6 வரை. தொடக்க அவரோடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்க செய்ததையும் அவர் தலைவன் கண்டான். எனவே யாரோடு? யோசேப்பு. அப்படி வச்சு படிங்க சிஸ்டர். ஓகே. ஆண்டவர் யோசேப்போடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்க செய்ததையும் அவர் தலைவன் கண்டான். எனவே அவனுடைய தயை யோசேப்புக்கு கிடைத்தது. அவன் அவரை தன் சிறப்பு பணியாளராகவும் வீட்டின் மேலாளராகவும் நியமித்து தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் ஒப்படைத்தான். இவ்வாறு தன் வீட்டையும் தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் விட்டதிலிருந்து எகிப்தியனின் வீட்டுக்கு யோசேப்பின் பொருட்டு ஆண்டவர் ஆசி வழங்கினார். வீட்டிலும் வயல் வெளியிலும் அவனுக்கு இருந்த அனைத்தின் மீதும் ஆண்டவர் ஆசி பொழிந்தார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. போத்திபார் தானே சிஸ்டர் அமைச்சன் பேர்? போத்திபார் வீட்டுல யோசேப்பு போத்திபாரிடம் அடிமையாக விற்கப்படுகின்றார். முதல்ல போத்திபார் அவருக்கென ஒரு சின்ன வேலையை தான் கொடுத்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் அவரோடு இருக்கின்றார் என்பதையும், அவர் கையிட்டு செய்கின்ற வேலைகளை எல்லாம் அவர் ஆசிர்வதிக்கின்றார், துலங்க செய்கின்றார் என்பதையும் அந்த போத்திபார் என்ற அமைச்சன் சரியாக கண்டு கொண்டார்.
அதற்கப்புறம் தன்னுடைய வீடு, தன்னுடைய அந்த வீடு சம்பந்தமான அலுவல்கள் என்று அவருடைய வேலையை வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டார். நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன ஆயிடுச்சு, அவருக்கு அதிகமாயிடுச்சு. சரிங்களா? அதுல ஒரு வார்த்தை இருக்குது, அவர் உண்பது தவிர மற்ற அனைத்தையும் போத்திபார் தான் அந்த வீடு முழுக்க நிர்வாகம் செய்திருக்கிறார். சாரி, போத்திபாருடைய வீட்டை யோசேப்பு தான் நிர்வாகம் செய்யறாரு. இப்ப ஆரம்பத்துல பார்த்தா அவருக்கு ஒரு சிறிய அளவு வேலைதான். ஆனா போக போக அவருடைய வேலை பளு கூடுகின்றது. ஆனா அத கடவுள் அவரோடு இருந்தார்ன்ற வார்த்தை சொல்லுது பாருங்க. யோசேப்போடு ஆண்டவர் இருந்தார். ஆண்டவருடைய துணையோடு அவருடைய வேலை பளுவை அவர் என்ன செய்தாரு, திறமையாக கையாண்டார். அதனால அந்த இடத்துல முணுமுணுப்போ அங்கலாய்ப்போ கிடையாது. ஆசீர்வாதம் போத்திபாரின் வீட்டில் பெருகியது யோசேப்பினால். என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம எல்லாருடைய முணுமுணுப்பு அங்கலாய்ப்பு என்ன தெரியுமா? ஓவர் டைம், ஓவர் வேலை, வீட்டு வேலையாகட்டும், வெளி வேலையாகட்டும், எந்த வேலையா இருந்தாலும். அதே போல மினிஸ்ட்ரியிலையும் ஒரு வேலைக்கு மேல இன்னொரு வேலை நமக்கு லோட் ஆகுது அப்படின்னு எல்லா இடத்துலயும் நாம பேசுறத கேட்கிறோம், முணுமுணுக்கிறத கேட்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் என்னோடு இருக்கும் போது, நான் செய்கின்ற வேலைகள் துலங்கும் பொழுது, ஆசிர்வதிக்கப்படும் போது, என்னுடைய வேலை பளு பெருக பெருக நான் அதை எப்படியா நினைக்கணும் தெரியுங்களா? இந்த வாய்ப்பு எனக்குள்ள கிடைக்க கிடைக்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்க கிடைக்க, ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க, அதை ஒரு சந்தர்ப்பமாக பாருங்கள். அந்த சந்தர்ப்பத்திற்கு வேண்டிய பலன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பாரு. சம்பந்தப்பட்ட மனிதர்களோ வேற யாரும் தருவாங்கன்ட்டு நம்ம அவங்கள எதிர்பார்க்க வேணாம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ நம்பிதான் நான் அந்த இடத்துல வேலைக்கு உள்ள போயிருக்கிறேன். திறமை என்னுடைய திறமை இல்லை, படிச்சிருக்கிறேன். ஓகே, அந்த படிப்பை எனக்கு கொடுத்தது இயேசு கிறிஸ்து தான். அவருடைய துணையோடு, அவருடைய வார்த்தையின் வல்லமையோடு அந்த இடத்திற்குள்ளாக நான் வேலை செய்ய போயிருக்கின்றேன். அந்த குடும்பத்திற்கு நான் ஒரு மருமகனாக போயிருக்கிறேன். இந்த ஒரு ஊழிய வாழ்க்கையில நான் போயிருக்கிறேன். ஒரு ஆன்மீக ஆலோசகருக்கு கீழே நான் வழி நடத்தப்படுறேன். இப்படி இருக்கிற இடத்துல எனக்கு வேலை பளு கூடிவிட்டது என்று சொல்லாதீர்கள், மனதில் நினைக்காதீர்கள், முணுமுணுக்காதீர்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நான் எனக்கான ஒரு வரப்பிரசாதமா பார்ப்பேன் அப்படின்ற ஒரு மனநிலையில செய்யுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு அந்த இடத்துல பதவி உயர்வு மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் கூடி வரும். இதெல்லாம் இறை அரசின் தத்துவங்கள். இறை ஆட்சிக்குள்ள நம்ம போகிறப்ப இத எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம போறப்ப இந்த மாதிரியான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். எந்த நாட்டுல இருந்தாலும் அந்தந்த நாட்டுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது, அந்தந்த ராஜாங்கத்துக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கு. அதை நாம கண்டிப்பா கீழ்ப்படியணும். அதை நான் கீழ்ப்படியாமலே நான் வந்துட்டு இந்த ராஜாங்கத்துல இருக்கிறேன்னு சொல்லிக்க முடியுமா? அடுத்த நிமிஷம் நம்மள ஊரை விட்டு அனுப்பிடுவாங்க. இந்தியாவுல அது கிடையாது. ஆனாலும் வேறு சில முக்கியமான, இப்ப ஆதார் கார்டு எல்லாருமே வச்சிருக்கணும், ஆதார் கார்டு இருந்தாதான் நாங்க வந்து அடுத்தது ப்ரொசீட் பண்ணுவோம். நான் இல்ல நான் ஆதார் கார்டு இல்லாம வருவேன், என்ன யாரும் நீங்க கேள்வி கேட்கறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே போல நாங்கள் வாடுகின்ற இந்த நாட்கள் எல்லாம் வாரத்துக்கு ஒரு விதி வரும், ரூல்ஸ் வரும். ஆனால் நாங்கள் யாரும் கேள்வி கேட்பது கிடையாது, முணுமுணுப்பது கிடையாது. பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சு போவோம், இப்படி ஒரு ரூல்ஸ் இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா, ஓகே ஓபே, அவ்வளவுதான். வேற ஒரு வார்த்தையும் கிடையாது எக்ஸ்ட்ராவா அதுக்கு பதிலா. சரிங்களா? ஆனா நம்முடைய ஆட்சியாளர் அப்படிப்பட்டவரா? ராஜாதி ராஜா அப்படிப்பட்டவரா? அன்பின் ஆட்சி அது. நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் அதுல ஒரு சில கஷ்டங்களை நாம பார்ப்போம். ஆனா புரிந்து கொண்ட பிறகு, அந்த அன்பை ருசித்த பிறகு நமக்கு அது கடினமாக தெரியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல பாருங்க, எனக்குள் இருக்கும் கிறிஸ்து, இறை வார்த்தையான கிறிஸ்து, இறை வார்த்தையின் வல்லமையை உடைய கிறிஸ்துவை எனக்குள்ளாக பெரிதாக இருக்கும் போது எனக்கு முன்பாக பிரச்சனைகள் சிறிதாக தெரியும்.
அப்படி எனக்கு பிரச்சனைகள் பெரிதாக தெரியுது, வலி பெரியதாக தெரியுது, நோய் பெரியசா தெரியுது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? கிறிஸ்துவையும் எனக்கு தெரியல, அவருடைய வல்லமையையும் எனக்கு தெரியல. அதுதான் அர்த்தம். அதே போல என்னுடைய போக்கஸ், என்னுடைய கவனம் எதுல இருக்குது? எதன் பால் நான் ஈர்க்கப்படுறேன்? உலகத்தின் பால் ஈர்க்கப்படுகின்றேனா அல்லது கிறிஸ்துவின் பால் நான் ஈர்க்கப்படுகின்றேனா? நான் எதன் பால் ஈர்க்கப்படுகின்றேனோ அதற்கே அடிமை. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இறை வார்த்தை, அதனுடைய வல்லமை, என்னுடைய ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து, அவருடைய அன்பு, அவருடைய ராஜாங்கம், இறையாட்சி, இதை நான் அதிகமாக தியானிக்க இது என் மனதிற்குள்ளாக ஓடும் பொழுது நான் அதன் பால் ஒவ்வொரு நாளும் ஈர்க்கப்படுவேன். அப்ப அதை பற்றியே சிந்திப்பேன், அதை எப்படி செய்யணும்னு நினைப்பேன், அதை எனக்கு செய்ய தெரியாதப்ப மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அக்செப்ட் பண்ண முடியுதா? அன்பான சகோதர சகோதரிகளே, என்னுடைய கோட்டை, என்னுடைய அரண், என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய தலை நிமிர்வு இதெல்லாம் இயேசு கிறிஸ்து கிட்டே தான் எனக்கு கிடைக்குது. இது ஒரு ஆசீர்வாதம். இதை தரமாட்டேன்னு அவர் சொல்ல மாட்டாரு. ஆல்ரெடி நமக்காக அவரு பேங்க் டெபாசிட் பண்ணி வச்சிருக்காரு. இதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. இதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் இறையாட்சியில் இருக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கவும் பொன் விதிகளை கடைபிடிக்கவும் நான் முயற்சி செய்ய வேண்டும். அப்போ என்னுடைய குடும்ப ரீதியான பிரச்சனைகள், இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கணவன் மனைவிக்கு எதிரி, மனைவி கணவனுக்கு எதிரி, பெற்றோருக்கு குழந்தைகள் எதிரி, மாமனார் மாமியாருக்கு மருமகன்கள் எதிரி, இப்படி இருந்துகிட்டே இருக்கிறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நீங்க தான் பிரச்சனையை பார்த்து பயப்படாத, எதிர்த்து நில்லுன்னு சொல்லிட்டீங்களே. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், பிரச்சனையை பார்த்து பயப்படாத, எதிர்த்து நில்லுன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அவங்களுடைய பிரச்சனையை பத்தி மட்டுமே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும், அதுக்கு நீங்க வந்துட்டு இறை வார்த்தையின் அடிப்படையில அதை தீர்க்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க, ஹெல்ப் கேளுங்க, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதுலயே நம்ம மூழ்கி போக கூடாது. என் பையன் சரியா படிக்க மாட்டேன்றான், எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது, அவன் பின்னாடியே உட்கார்றது. என் வீட்டுக்காரு வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு, குடிக்கிறாரு, அவருக்காக தான் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன்ப்பா, வேற எதுவுமே செய்யறது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன செய்யறது, என்னோட மாமியார் மாமனார் வெளி வேலைகள் அலுவல்கள்னு சொல்லி தனக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டு, நான் நீங்க சொன்னதான் அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், வேற எதையுமே நான் செய்யல, அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அவர்களுடைய குடும்ப வேலைகளை மட்டுமே, அவர்களுடைய சொந்த வேலைகளை மட்டுமே செய்துகிட்டு இருப்பாங்க. தயவு செய்து உங்களுடைய பிரச்சனையின் பின்னால் ஓடாதீர்கள். பிறருடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு உதவி செய்யுங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். எப்படி தீரும் தெரியுங்களா? ஆக்சுவலா நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றேன். என்னுடைய பிரச்சனைக்கு பின்னாடி நான் ஓடிட்டு இருந்த வரைக்கும் அதுல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஆனா எப்ப பிறருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் அவங்களுக்கு உதவி செய்ய போனோனோ, அப்போத்திலிருந்து எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் எப்படிலாம் தீர்க்கணும்ன்ற ஒரு ஐடியாலாம், இறை வார்த்தையின் அடிப்படையில ஐடியாஸ் எல்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சது. அப்ப அந்த ஐடியாஸை எடுத்து நான் அப்படியே என்னுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப என்னுடைய பிரச்சனையில பாத்தீங்கன்னா நிறைய முன்னேற்றத்தை பார்த்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய குடும்பத்தினரும் பார்க்கின்றார்கள், நண்பர்களும் அதை பார்க்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சொந்த பிரச்சனையின் பின்பாக மூழ்கி போகாதீர்கள், சொந்த பிரச்சனையின் பின்பாக ஓடாதீர்கள். கண்டிப்பா டாஷ். மாறாக பிறருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆவல் காட்டுங்கள். அவங்களுக்கு எப்படிலாம் ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப் பண்ணலாம், நமக்கு தெரிஞ்சதை நாம சொல்வோம். நம்ம யாரை கை காட்டணுமோ அவங்களை கை காட்டி விடுவோம், அது செய்யணும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஓகே, இன்று நம்ம என்னென்ன இன்னைக்கு இந்த இறை செய்தி பகிர்வுல பார்த்தோம் அப்படின்ற இறை வார்த்தையை மட்டும் நான் இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு ரிவைஸ் பண்றேன். திருப்பாடல் 3:3, எபிரேயர் 11:3, ரோமையர் 8
அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 35, 36, 37. 2 தீமோத்தேயு அதிகாரம் 2 இறைவார்த்தை 3, 4. மத்தேயு அதிகாரம் 6 இறைவார்த்தை 33 மற்றும் 31. மத்தேயு அதிகாரம் 7 இறைவார்த்தை 12. கலாத்தியர் 5 இறைவார்த்தைகள் 19, 20, 21. தொடக்க நூல் 39 இறைவார்த்தை 3-6 முடிய. ஆக யோசேப்பு எப்படி கவர்னராக, ஒரு அடிமையாக போத்திபாரிடம் விற்கப்பட்ட யோசேப்பு எப்படி ஒரு கவர்னராக மாற்றப்பட்டார்? அவரிடம் இருந்த யோசேப்பை பத்தி பல இடங்கள்ல நம்முடைய சகோதர சகோதரிகள் குறிப்பு கொடுத்திருக்காங்க, பல விதங்கள்ல கொடுத்திருக்காங்க. அவருக்கு வேலைப்பளு அதிகமான நேரங்களில், இதுதான் இன்றைய நம்முடைய இந்த பேசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு. நம்முடைய வேலைப்பளு, அவருடைய வேலைப்பளு அதிகமான போது கூட அவர் என்ன செய்யல, முணுமுணுக்கல. தன்னுடைய அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அதை அவர் எடுத்துக்கிட்டாரு. எடுத்து என்ன பண்ணாரு, வின் பண்ணி ஒரு உயர்ந்த பதவிக்கு அவர் சென்றார். சாதாரண பிரஜை கூட கிடையாது, அடிமை அவரை பொறுத்தவரையும். ஆனா அன்று அவர் அந்த நாட்டின் கவர்னராக மாற்றப்பட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்துல இன்னும் நமக்கு ஒரு 5 minutes இருக்குது. சோ இப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யலாம், அன்மியூட் பண்ணலாம். நமக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஆகட்டும், என்னுடைய மாமியார் அவருடைய பிரச்சனைகள் என்னென்னு நமக்கு இன்னைக்கு லிஸ்ட் அவுட் பண்ணா தெரியும். ஆனா அவரை வெறுக்காதீர்கள், அவருக்கு பின்பாக செயல்படுகின்ற அந்த தீய சக்தியை விரட்டுங்கள். அதே போல் நம்ம சனிக்கிழமை அன்னைக்கு நோயை, வலியை எப்படி வெல்ல வேண்டும் என்று பார்த்தோம், சரிங்களா? அப்ப இந்த மாதிரி நோய் பிரச்சனையோடோ, வலி பிரச்சனையோடோ, அல்லது அலுவலகத்துல என்னுடைய வேலைப்பளு அதிகமான இடத்துலயோ, அல்லது எனக்கு ஒரு சரியான ஒரு ஊதியம் இல்லை, எனக்கு சரியான ஒரு கவனிப்பு அந்த அலுவலகத்துல இல்லை, எனக்கான ப்ரமோஷன் இல்லைன்னு தயவு செய்து முணுமுணுக்காதீங்க. அதெல்லாம் இந்த இடத்துல நம்ம சப்மிட் பண்ணலாம். அதே போல ஆன்மீக வாழ்வுல முன்னேற்றம் இல்லை என்று மனதில் வருத்தப்படுபவர்கள் தயவு செய்து இந்த இடத்துல உங்களை முழுவதுமா ஆஃபர் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி வந்துட்டு இந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாரும் சேர்ந்து இப்ப ஆஃபர் பண்ணலாம். அன்மியூட் பண்ணிக்கங்க. மியூட் பண்ணி யாரும் ஒருத்தருடைய பிரச்சனைகளை ஒருத்தரும் கேட்க போறது கிடையாது. அதனால தாராளமா உங்க மனம் விட்டு, வாய் விட்டு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க சொல்லுங்க. ஒரு டெலிவரன்ஸ் பிரேயரோட இதை முடிப்போம். ஹalleluya, ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். நல்ல இயேசுவே அப்பா, இந்த இரவு பொழுதிற்காக உமக்கு நன்றி ராஜா. இங்குள்ள எங்களுடைய சகோதர சகோதரிகள், அவர்களுடைய குடும்ப வாழ்வு, ஊழிய வாழ்வு, வேலை ஸ்தலங்கள், இவை ஒவ்வொன்றிலும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அப்பா எல்லா விதமான பிரச்சனைகள், முணுமுணுப்புகள், அங்கலாய்ப்புகள், தெய்வமே அவர்களுக்கு அவருடைய திறமைக்கு தெய்வமே வேண்டிய ஊதியம் என்று எதெல்லாம் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கின்றதோ, பிரச்சனையோடு இருக்கின்றார்களோ, வலியோடு வேதனையோடு இருக்கின்றார்களோ, இந்த நாளில் இந்த நேரத்தில் அப்பா அவர்களுக்கு இன்று நீர் கொடுத்த இந்த மனமாற்றத்திற்காக, இந்த இறை வார்த்தையின் வழியாக அவர்களுக்கு செய்தி அவர்களுக்குள்ளாக ஒரு மனமாற்றத்தை கொடுத்து இந்த நாளில் இந்த இரவு பொழுதிலேயே அப்பா அவர்களுடைய தவறு என்ன என்பதனை அப்பா புரிய வைத்து இந்த நிமிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட இறை செய்திக்கு ஏற்றார் போல தங்களுடைய செயல்களை அவர்கள் செயல்படுத்துபவர்களாக இருக்க போவதற்காக நன்றி. இத்தனை நாட்களும் அவர்களுடைய குடும்ப வாழ்விலும் சரி, அவர்களுடைய ஊழிய வாழ்விலும் சரி, அவர்களுடைய வேலை ஸ்தலங்களிலும், அவர்களுடைய உடலில் ஏற்பட்ட எல்லா விதமான நோய்கள், வலிகளிலும் தெய்வமே என்னென்ன விதமான இறைவார்த்தைக்கு எதிரான தீமைகள் நடந்ததோ, தன்னுடைய செயல்பாடுகள் வந்ததோ, இதோ அழகையை தொலைக்கவே இதோ மனுமகன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று நாங்கள் அறிவோம். இந்த ஒவ்வொரு அழகையினுடைய எல்லா தந்திரங்களையும் வேர்களையும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் மார்க் 11:23 படி கடிந்து கடலிற்குள்ளாக தள்ளுகிறேன். தீய சக்தியை கடலில் விழி இயேசுவின் நாமத்தினால். இதோ இந்த நாளில் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் வேலை பார்க்கும் இடங்களில் தெய்வம் அவர்களுடைய சுப்பீரியர்ஸ், அவர்களுடைய முதலாளிகளுடைய பார்வையில் அப்பா அவர்களுக்கு தயவு கிடைப்பதற்கு இருக்கின்ற தடைகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். அவர்களுடைய குடும்பத்தில் மாமியார், மாமனார், மருமகன்கள், பேரக்குழந்தைகள், மகன்கள் என்று ஒவ்வொருவருடைய வாழ்விலும்
தெய்வமே பிரச்சனைகளை கொண்டு வந்து அதனால் ஒரு பயத்தையும் ஒரு வெறுப்பையும் கொண்டு சுமந்து கொண்டிருக்கின்ற உள்ளங்கள் தெய்வமே இந்த நேரத்தில் அந்த எல்லா தீய சக்திகளும் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். அதே போலவே ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இருக்கின்ற உடல் உபாதைகள் வலிகள் தெய்வமே இவை ஒவ்வொன்றினையும் கொண்டு வந்த தீய சக்திகள் இயேசுவின் நாமத்தினால் மார்க் 11:23 படி கடித்து கடலிற்குள்ளாக தள்ளுகின்றேன். தீய சக்தியே கடலில் விழுந்து இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா இன்றிலிருந்து தங்களுடைய வாழ்வை எப்படி கையாளுவது என்று அப்பா தனக்கு யார் ராஜாவாக இருக்க வேண்டும், அப்பா தான் எந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும், எந்த விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று அப்பா ஒவ்வொருவருக்கும் அப்பா இன்று கற்றுக் கொடுத்ததற்காக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்ததற்காக ராஜா இன்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகள் இந்த போதனைகள் ஒவ்வொன்றையும் யோவான் 15:16 கொண்டு இயேசுவின் நாமத்தினால் முத்திரையிடுகின்றேன். ஆமென். Praise the Lord. Hallelujah.